அனைவருக்கும் வணக்கம். நான் விழுப்புரம் ஜெய்கினேஷ். இது பார்த்திங்கன்னா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸு BS6 வண்டி. இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா 25,414 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மரன்னு ஒரு இன்னஸ்ப்ரைட் போயிட்டால் எப்படி கரன்னு ஒரு சவுண்டு வருதோ அந்த சவுண்டு தான். அப்போ நம்ம இன்னஸ்ப்ரைட் போயிருக்குமோ அப்படின்றத இன்னஸ்ப்ரைட்டையும் பார்த்தோம், எல்லாம் கரெக்டாக இருந்தது. நம்ம என்ன ஸ்ப்ரைட்டையும் பார்த்தோம், அடுத்தது செயின் ஸ்ப்ரைட்டையும் செக் பண்ணோம், எல்லாம் கரெக்டாக இருக்குது. சரி, கிளச்சு பக்கம் எல்லாமே நான் பிரிச்சுட்டேன். கிளச்சு பக்கம் பிரிச்சுட்டு இந்த கியர் எதனா அடி வாங்கியிருக்கா அப்படின்றதையும் இந்த கியரையும் செக் பண்ணோம், இதுவும் கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிளச்சு பெல்லு இதில் எதனா பல்லு தெரிச்சிருக்கா அப்படின்றதையும் பார்த்தோம், இதுவும் கரெக்டாக இருக்குது. இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஏன் அந்த சவுண்டு வருது, பேரிங் எதனா உடஞ்சிருக்குமா அதையும் நம்ம செக் பண்ணோம், எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் இந்த சவுண்டு ஏன் வந்ததுன்றத தான் கொஞ்சம் அப்படி உட்காந்து யோசனை பண்ணோம். யோசனை பண்ணி ஒன்று ஒன்றா செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த பிட்டிங் போல்ட்டு, இன்ஜினோட பிட்டிங் இது பாருங்கள், இங்கே ஒன்று, இந்த இடம் ஒன்று வரும், இதுதான் ஃபால்ட்டு. இந்த இன்ஜினோட பிட்டிங் போல்ட்டு ஒரு போல்ட்டு கட் ஆகிடுச்சு, அதுதான் இந்த போல்ட்டு. இது கட்டாகத்தால தான் கரன்னு சவுண்டு. இது சுத்தமாக நீட்டு இல்லை. இந்த பாதி போல்டு இந்த நெட்டோட கட்டாயி கீழே விழுந்துட்டுருக்கு. இது மட்டும் உள்ளே இருந்ததால் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் 1 by 1 நம்ம செக் பண்ணும்போது தான் இந்த இடம் வர போல்டு கீழே விழுந்துருந்ததை கண்டுபிடிச்சோம். இப்போ இதை கிளச்செலாம் அசம்பிளிலாம் ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்றத ஒரு வீடியோ தகவல் இதை போட்டு வேறு நெட்டு போட்டு போல்ட்டு போட்டு லாக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்றத ஒரு வீடியோ தகவலை தரேன் நண்பர்களே. நன்றி. மீண்டும் ஜெய்கினேஷ். இப்போ பார்த்திங்கன்னா இந்த போல்ட்டை போட்டு வண்டியை ஓட்டி பார்த்தோம், இப்போ கரெக்டாக இருக்குது. நண்பர்கள் அந்த இன்னஸ்ப்ரைட்டு போயிட்ட மாதிரி சவுண்டு அதிகமாக வந்ததுன்னா செயின் ஸ்ப்ரைட்டெலாம் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம இன்ஜின் பிட்டிங் போல்ட்டையும் கண்டிப்பாக கவனிக்கணும். இதுதான் பிரச்சனை. இப்போ நம்ம அட்டன் பண்ணிட்டோம், இப்போ கரெக்டாக இருக்குது. நன்றி. நான் ஜெய்கினேஷ், விழுப்புரம்.